கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ரஷ்யாவில் இருந்து தொடர்ந்து எரிபொருள் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போருக்கு இந்தியாவும் மற்றும் சீனாவும் முதன்மை நிதியாளர்களாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் வாங்குவதை ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுக்குழு கூட்டம் நியூயார்க் நகரில் இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு முதன்மை நிதியாளர்களாக சீனாவும் இந்தியாவும் உள்ளனர். அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து தொடர்ந்து வணிகம் மேற்கொள்வதால் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக நிதியளித்து உதவுகின்றனர். இருப்பினும் மன்னிக்க முடியாத வகையில் நேட்டோ நாடுகள் கூட ரஷ்ய எரிசக்தி மற்றும் எரிசக்தி தயாரிப்புகளுடனான வணிகத்தை பெரும்பாலும் துண்டிக்கவில்லை. ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி கொள்முதல் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை என்றால் நாம் அதிக நேரத்தை வீணடிக்கிறோம் என்று பொருள். போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ள ரஷ்யா தயாராக இல்லை என்றால் மிகவும் வலுவான வரிகளை விதிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது. ஐரோப்பிய நாட்டினர் அனைவரும் இப்போது இங்கே கூடியிருக்கிறீர்கள். இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை போரை விரைவாக நிறுத்தும் என நம்புகிறேன். திறந்தவெளி எல்லை என்பது தோல்வியுற்ற சோதனைகளாக உள்ளது. மேற்கு நாடுகளில் புலம்பெயர்வு செய்பவர்கள் நரகத்திற்கு செல்லவுள்ளனர். பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான வேகம் ஹமாஸுக்கான வெகுமதி எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரகசா சூறாவளி வலுவடைந்துள்ள நிலையில் தாய்வானின் கிழக்கு மாவட்டமான ஹுவாலியனில் மலைகளில் உள்ள ஏரியொன்று நிரம்பி அதன் தடுப்பணை உடைந்து குவாங்ஃபு நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 120க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஹாங்காங் தமது எச்சரிக்கையை 10ஆம் நிலைக்கு உயர்த்தியுள்ளது. இது உச்சபட்ச எச்சரிக்கையாகும். இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சூறாவளி காரணமாக தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்திலிருந்து சுமார் 3,70,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தெற்கு சீன பகுதியில் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பாரிய மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் 3 அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். பாக்வின் மற்றும் பைலஸ்ட்ரடேட் பகுதியில் இந்த 2 குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. குண்டுகள் வெடித்ததை தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த நோர்வே போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர். அப்போது அங்கு வெடிக்காமல் இருந்த கையெறி குண்டு ஒன்றை கண்டுபிடித்த செயலிழக்க செய்துள்ளனர். மேலும் அங்கு சுற்றித் திரிந்த சந்தேக நபர்கள் 3 கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் சம்பவம் நடந்த இடம் தற்போது முழுமையாக போலீஸ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஒஸ்லோ போலீஸ் தலைவர் பிரையன் ஸ்காட்னஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னதாக குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் எவரும் நுழைய வேண்டாம் என்றும் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அப்பகுதி மக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆயுதங்களை உடனடியாக ஒப்படையுங்கள் என ஹமாஸ் அமைப்பினரை பாலஸ்தீனத்தின் அதிகார சபையின் தலைவரான மஹமூத் அப்பாஸ் வலியுறுத்தியுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளின் நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுகின்றோம். இதுவரை இவ்வாறு செய்யாதவர்கள் இதை பின்பற்றுமாறு நாங்கள் அழைக்கின்றோம். பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் முழுமையான உறுப்பினராவதற்கு உங்கள் ஆதரவை நாங்கள் கோருகின்றோம்.
எதிர்காலத்தில் காசாவை நிர்வகிப்பதில் ஹமாஸ் எவ்வித பங்களிப்பையும் வழங்கக்கூடாது. ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் தங்கள் ஆயுதங்களை தற்போதைய பாலஸ்தீன தேசிய ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். எங்களுக்கு வேண்டியது ஆயுதங்கள் இல்லாத ஒரே சட்டத்தின் கீழ் ஒரே ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்பு படையை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த அரசு. கடந்த 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலையும் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். போர் முடிவுக்கு வந்த பின் ஜனாதிபதி பதவி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும். தற்போது அதிகார சபையிடம் உள்ள அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மாற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக 3 மாதங்களுக்குள் ஒரு இடைக்கால அரசியலமைப்பு வரைவை அமைப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வலியுறுத்த கோரி இத்தாலியில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. இருப்பினும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்க திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதற்கு முன்பு ஆதரவு தெரிவித்து வந்த அவர் திடீரென்று தனது முடிவை மாற்றியுள்ளார். இதற்கு எதிராக இத்தாலி முழுவதும் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த மோதல்களில் 60க்கும் மேற்பட்ட போலீசார் படுகாயம் அடைந்துள்ளனர். மேலும் போராட்டங்களின் எதிரொலியால் இத்தாலிய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.